அஸ்வினி நம்ம இருக்கிற இப்ப இந்த கேத்திரத்தோட பேரு சுருட்டப்பள்ளி. அதாவது நம்ம தமிழ்நாடு ஆந்திர பார்டர்ல இருக்காங்க. சுருட்டப்பள்ளி அப்படிங்கிறது பிரதோஷ கஷேத்திரம். இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் சிவபெருமான் முழுசா ஒரு உருவத்தோட நம்ம பார்க்க முடியும். மற்ற எல்லா இடங்கள்லயும் நம்ம லிங்க தரிசனம் தான். சோ இங்க நீங்களே பார்க்கலாம், சிவபெருமான் தாயாரோட மடியில படுத்துட்டு இருக்க மாதிரி. ஏன் படுத்திருக்காரு அப்படின்னா, ஆலகால விஷம் நம்ம குடிச்சது நமக்கு தெரியும். அதாவது சிவபெருமானோட தொண்டையில நம்ம வந்து இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உருண்டை பார்க்கலாம். அந்த உருண்டை தான் ஆலகால விஷத்தோடது. பார்வதி தேவி அவரோட கழுத்தை இப்படி நெருக்கும் பொழுது அந்த விஷம் உருண்டை வந்து அங்கேயே நின்றுடுவாங்க. அதனாலதான் எல்லாரோட ஜென்ஸோட கழுத்துலயும் அந்த உருண்டையா இங்க ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நம்ம பார்க்க முடியும். இந்த ஆலகால விஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான அந்த போட்டி, நடுவுல யார் குடிப்பாங்க அப்படின்ற அந்த தேவர்களுக்கு எல்லாம் அமிர்தம் போயிடும். விஷம் வந்து நம்ம சிவபெருமான் நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுவார். குடிச்சதுக்கு பிறகு இந்த வழியா நடந்து கைலாயத்துக்கு ரிட்டர்ன் போகும் பொழுது அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் நடக்கும். அந்த தடுமாற்றத்தப்போ எல்லாருமே பார்ப்பாங்க, என்ன சிவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவர் நார்மலா இல்லாம கான்ஸ்டன்டா இல்லாம ஒரு தடுமாற்றத்தை போது பார்வதி தேவி சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் நீங்க அமர்ந்துட்டோ இல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போலாமேன்னு ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிவபெருமான் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி தாயாரோட மடியில சாஞ்சு ரெஸ்ட் எடுத்த இடம். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் அவர் முழிச்சார் இல்லையா, அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு கண் விழிச்ச நேரம் தான் பிரதோஷ டைம். ஸோ அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு பிரதோஷ கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் அந்த பிரதோஷம் ஆரம்பிக்கிறதுக்கு இங்க இருந்துதான் ஆரம்பிச்சுட்டு இதுல இருந்துதான் எல்லா இடத்துலயும் பிரதோஷம் அந்த பர்டிகுலர் டைம். ஸோ ரொம்ப அழகான ஒரு கோவில். சிவனை நம்ம முழு உருவமா, அதாவது நம்ம எல்லா இடத்துலயும் லிங்கமா பார்ப்போம், மலைகளா பார்ப்போம், ஒவ்வொரு விதமா நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஆனா இங்க ஆனந்தம் கொள்ளாது. கண்ணுக்குள்ள என் அப்பன் அழகனை அப்படி பார்க்கலாம், கண்ணுக்குள்ள பார்க்கலாம். அதாவது தரிசனம் முடிஞ்சது, திவ்யமான ஒரு தரிசனம். அவரோட கூட ஒரு சின்ன உரையாடல் முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ நீங்களும் யாரெல்லாம் சுருட்டப்பள்ளி வரணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா வந்து நம்ம ஐயாவை தரிசனம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே வித் சிம்மா டூஸ் ஆல்வேஸ்.